ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிறக்கப் போகிற தமிழ் புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க போகிறோம். பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ. அதாவது இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் காலை 8:35 மணிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் வருடத்தின் பெயர் பராபவ. ஆண்டின் தொடக்கத்தில் குரு புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார்கள். சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றும் சூரியன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆண்டு பிறக்கப் போகிறது. ராகு கேதுகளுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள் அமைந்து சர்ப்ப தோஷத்தின் அடிப்படையில் புது வருடம் பிறக்கப் போகிறது. இதனால் என்னென்ன நடக்கும் என்று பார்ப்போம். எல்லா கிரகங்களும் எப்படி அமைந்து இந்த வருடத்தின் முதல் நாளை துவக்கப் போகின்றன என்று பார்த்தோமானால், கிரகங்களின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். ஆனால் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனோடு ராகு இருப்பதால் மக்கள் மனதில் சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். குரு பார்வை சந்திரன் மீது பதிந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குவதால் பயப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு ராஜாவாக குருவுக்கும், மந்திரியாக செவ்வாய்க்கும், சேனாதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சந்திரனுக்கும் பொறுப்புகள் இறைவனால் வழங்கப்பட்டுள்ளதாக பஞ்சாங்கங்கள் தெரிவிக்கின்றன. விலைவாசி உயர்ந்தாலும் மக்களுக்கு வாங்கும் திறனும் அதிகரிக்கும். கலை, கல்வி, ஜவுளித்துறை, ரியல் எஸ்டேட், மருத்துவம் மற்றும் விஞ்ஞானத்துறை, ஜோதிடத்துறை, பத்திரிகை, ஊடகத்துறை, கணினி துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. போதிய மழை பொழிந்து நாட்டில் சுபிட்சம் நிலவக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. குரு பார்வையால் துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகளும் புனிதமடைகின்றன. 26/5/2026 அன்று குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு உச்சம் பெற்று அமர்வார். அப்பொழுது நாட்டிலும் வீட்டிலும் பல நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடக்கும். உச்ச குருவின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிகளிலும் பதிவதால் அந்த ராசிகளுக்கு தொட்டது துலங்கும். வெற்றிகள் வீடு தேடி வரும். 20/10/2026 அன்று சிம்மத்தில் குரு சஞ்சாரம் செய்வார். குரு கேதுவுடன் இணைவதால் ஆன்மீகம் தழைக்கும். அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். அது ஆச்சரியத்தை தரும் விதத்தில் அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியும், கன்னி ராசிக்கு கண்டக சனியும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், கும்ப ராசிக்கு பாத சனியும், மீன ராசிக்கு ஜென்ம சனியும், மேஷ ராசிக்கு 7.5 சனியும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சர்ப்ப கிரகங்களாக விளங்கும் ராகு கேதுகளின் பயிற்சியும் இந்த ஆண்டு, அதாவது 13/11/2026 அன்று நடைபெறப் போகிறது. மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் சஞ்சரித்து பல நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கப் போகிறார்கள். இருப்பினும் சுய ஜாதக அடிப்படையில் யோகம் பெற்ற நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வது இந்த ராசிகளுக்கு நல்லது. தமிழ் ஆண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது தொடக்க நாளில் விநாயகர், முருகன், சிவன், அம்பிகை, நந்தி பகவான், விஷ்ணு, சரஸ்வதி, லட்சுமி, ஹனுமார், பைரவர், நவக்கிரகங்கள், 63 இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இப்படி தெய்வங்களை முறையாக வழிபாடு செய்து கொண்டோமானால் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பராபவ ஆண்டு மிக விசேஷமாக எல்லா ராசிகளுக்கும் அமையும் என்பது மட்டும் உறுதி. மிக நேர்மறையான சிந்தனையுடன் இந்த ஆண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக இருங்கள். இது போன்ற 12 ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.